الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفتطمعون أن يؤمنوا لكم وقد كان فريق منهم يسمعون كلام الله ثم يحرفونه من بعد ما عقلوه هم يعلمون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபூத்து தஃபாசீர் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அதன் வரிசையிலே அல்ஹம்துலில்லாஹ் 75 முதல் 82 வரைக்கும் உள்ள அஃபதத்மஊன அன் யுமினூ லக்கும் என்று ஆரம்பமாகி ஃபஉலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹும் ஃபீஹா ஹாலிதூன் என்ற ஆயத் வரை முடியும் 82வது ஆயத் வரைக்கும் உள்ள அதன் விளக்கங்களையும் அதனுடைய எல்லா விஷயங்களையும் இலக்கிய நயங்களையும் எல்லாம் ஓரளவு இன்ஷா அல்லாஹ் பார்த்து முடிவுக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது அதனுடைய வசனங்களுடைய பயன்களை பார்த்து வந்தோம். அதன் இறுதியை அடைந்திருக்கிறோம். ஒவ்வொரு பாடங்களும் படிப்பதற்கு முன்பாக, இந்த பாடங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அதற்குரிய ஒரு தலைப்பை இடுவது நம்முடைய வழக்கம். அந்த அடிப்படையிலே இது 92வது பாடம். இதிலே நாம் இட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், வசனங்களின் பயன்கள் 2 என்று முக்கியமான மெயின் தலைப்பின் கீழ். இரண்டால் சென்ற பாடம் வசனங்களின் பயன்கள் 1 என்பதன் கீழ் நாம் என்ன செய்திருந்தோம், ஒரு தலைப்பை கொடுத்திருந்தோம். அதாவது அங்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இது 2வது, வசனங்களின் பயன்கள் 2வது என்ன, விஷம் கலக்கப்பட்ட ஆட்டிறைச்சி, பாய்சனட் மட்டன், விஷம் கலக்கப்பட்ட ஆட்டிறைச்சி என்பதாக இதற்கு நாம் தலைப்பு வழங்கியிருக்கிறோம். ஏனென்றால் இந்த ஆயத்துகளுக்கு கீழே வரக்கூடிய தஃப்சீருடைய விளக்கங்களிலே அது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் வருவதனால் அதையே நாம் தலைப்பாக வைத்திருக்கிறோம். இதிலே நாம் சொல்லப்படக்கூடிய பயன்கள் என்ன என்பதை பொதுவாக இன்னஃபி தாலிக லஇபரா, ஒவ்வொரு விஷயமும் படிப்பினைக்காக சொல்லப்படுகிறது. வசனங்களின் பயன்கள் என்றால் நாம் அதை காதால் கேட்டு ரசிப்பதற்காக வேண்டிய அல்ல, மாறாக மார்க்கத்துடைய ஒவ்வொரு விஷயமும் அதை கொண்டு நாம் அமல் புரிய வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளிலே அவைகள் வந்துவிட வேண்டும் என்பதுதான் அசல் நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் இந்த விஷயங்களை காதுகளின் மூலம் கேட்டு உள்ளத்தில் அமல் செய்ய வேண்டும் என்ற ஆசையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் அமலிலே இறங்கிவிட வேண்டும். இதுதான் அசல் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இதற்காகத்தான் ஒரு பாடத்திலே இறுதியிலேயும் வசனங்களின் பயன்கள் என்பதாக கொண்டு வரப்படுகிறது. அதிலே அதனுடைய என்னென்ன பயன்கள் அதை கொண்டு ஏற்படுகிறது, அதன் மூலம் என்ன பிரயோஜனம் என்பதெல்லாம் அதன் மூலம் தெரிய வருகிறது. அந்த அடிப்படையிலே நமக்கு இதில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளும், தலைப்பின் கீழ் சொல்லப்படக்கூடிய விஷயங்களையும் நாம் அமலுக்கு கொண்டு வர வேண்டும். ஏவப்பட்டதை செய்வதும் தடுக்கப்பட்டதை நாம் தவிர்த்து கொள்வதும் தான் இதன் அசல் நோக்கமாக இருக்கிறது. இதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நேர் வழியை, அல்லாஹ் விரும்பக்கூடிய சரியான பாதையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய சஹாபாக்கள் நடந்து வந்த அந்த பாதையை பின்பற்றுவது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்குரிய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல்வானாக. இப்பொழுது வாருங்கள், கிதாபுடைய இபாரத்தை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அதில் உள்ள பயன்களின் மூலம் நாம் முதலாவது பயன்பெறக்கூடியவர்களாக மாறுவோம். முதலாவது பயன்கள் என்று அதிலே அவர்களுடைய அந்த மாற்றங்கள், அவர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள், தில்லு முள்ளுகள், அனைத்து விஷயங்களும் தெளிவாக சொல்லப்பட்டது. அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் இதெல்லாம் சொல்லப்பட்டது. அவர்கள் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருந்தார்கள் என்பதெல்லாம் விலக்கி கூறப்பட்டதற்கு பின்பாக அதனுடைய 2வது பயன், அதாவது முதல் விஷயம் முடிந்து விட்டது. 2வது விஷயம் அஸ்ஸானியத்து, இதில் வரக்கூடிய என்ன பிரயோஜனத்தை சொல்றாங்க, இதை கொண்டு நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அத்தஹ்ரீஃபு பிகிஸ்மைஹி வகஅ ஃபில் கிதாப் ஃபில் குதுபி ஸமாவிய்யதி கத்தௌராத்தி வல் இன்ஜீல் கமா கால தஆலா யுஹர்ரிஃபூன அல் கலிம அன் மவாதிஇஹி. இப்போ தஹ்ரீஃப் என்பது
பிகிஸ்மைஹி அதனுடைய 2 வகைகளை கொண்டுள்ளதாக இருக்கிறது. தஹரீஃபை பொறுத்த வரைக்கும் 2 வகைகள் கொண்டதாக இருக்கிறது. வகாஃபில் குத்துபி சமாவியா வானிலிருந்து இறக்கப்பட்ட வேதங்களிலே அவைகள் நிகழ்ந்திருக்கிறது. வகாஃபில் குத்துபி சமாவியா வானிலிருந்து இறக்கப்பட்ட வேதங்களிலே அவைகள் நிகழ்ந்திருக்கிறது. அப்போ நிகழ்ந்திருக்கிறது என்றது நமக்கு வானிலிருந்து இறக்கப்பட்ட வேதம் என்றால் என்ன? தௌராத்தி தௌராத்திலேயும் இந்த தஹரீஃபை நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஒல் இஞ்சியிலேயும் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இதை பற்றி நாம் ஏற்கனவே பல பாடங்களில் முன் சென்ற பாடங்களிலே தெளிவாக சொல்லி காண்பித்தோம். குறிப்பாக அவர்கள் கை வைத்தது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தன்மையுடைய விஷயத்திலே. அதேபோல் மற்றும் சொல்ல போனால் அல்லாஹு தாலாவிடம் பேசியதற்கு பின்பாக அல்லாஹு தாலா சில கட்டளைகளை ஏவி அதை செய்யும்படியாக ஏவி அந்த கௌமிற்கு வந்த அந்த 70 நபருக்கும் சொல்லி அனுப்பினானே, அதிலே இது போன்ற பல விஷயங்கள்ல வானிலிருந்து இறங்கிய கிதாபுகள்ல குறிப்பாக தௌராத்திலேயும் இஞ்சிலேயும் தஹரீஃப் என்பது நிகழ்ந்திருக்கிறதை பார்க்கின்றோம். கமா கால தஆலா அல்லாஹு தாலா சொன்ன மாதிரி யுஹர்ரிஃபூனல் கலிம அம் மவாதிஇஹி யுஹர்ரிஃபூனல் கலிம அம் மவாதிஇஹி அதாவது கலிமாவை அதனுடைய இடத்தை விட்டும் தஹரீஃப் அதாவது திருத்தி விட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி என்ன மினல்லதீன ஹாது யுஹர்ரிஃபூனல் கலிம அம் மவாதிஇஹி யுஹர்ரிஃபூனல் கலிம அம் மவாதிஇஹி அந்த இடத்தை விட்டு செய்கிறாங்க அவங்க கலிமாவை திருத்தி விடுகிறார் என்பதாக சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அந்த மௌசூல் மினல்லதீன ஹாது என்ற மௌசூலை சொல்லித்தான் சொல்றான். அப்போ இந்த இடத்துல இவங்க அந்த திருத்தி விடுகின்றார்கள் மாற்றி விடுகின்றார்கள் சொல்றது அவங்களுடைய வழிகேட்டுடைய விஷயத்தை காண்கிறது. அது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லும்போது அவங்க என்ன சொன்னா எது அதனுடைய அசல் தவீலோ அது அல்லாத ஒரு தவீலை பண்ணிடுறது. அதனுடைய அசலான விளக்கத்தை மாற்றி வேறு விளக்கத்தை சொல்லிவிடுவது. இல்லைன்னா என்ன செய்யறது? ஒரு தஃப்சீர் செய்கிறாங்க. எப்படி போய் தஃப்சீர்? அந்த ஆயத்தை கொண்டு அல்லாஹு தஆலா அதை நாடவே இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்த ஆயத்தை கொண்டு அந்த தஃப்சீரே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தஃப்சீரை செய்து விடுகிறார்கள். எப்படி? அதுவும் இட்டுக்கட்டாக பொய்யாக. அம் தக்கூலுன அலல்லாஹி மா லா தஅலமூன் மாதிரி என்ன ஒரு பொய்யா சொல்லிடுறாங்க. அல்லாமா ராஸி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லும்போது தஹரீஃபுடைய அந்த முறை என்று எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு சில முறைகள் இருக்குது. முதலாவது என்னென்னா அவங்க என்னது லஃப்த ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையை கொண்டு மாற்றிடுறாங்க. நம்ம ஏற்கனவே இதை அடிக்கடி சொல்கிற விஷயம்தான். அபவ் அப்படிங்கிறத அத்தவ் அப்படின்னு மாற்றி ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையை மாற்றிடுறது. அபவுங்கிறதுக்கும் அத்தவுங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசங்கிறத நம்ம சொன்னோம். அப்போ என்ன செய்கிறாங்க? இப்படி மாற்றிடுறாங்க. ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையை மாற்றிடுறாங்க. இன்னொன்று என்ன தஹரீஃப்னு சொல்லி தஹரீஃப் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது பாத்திலுக்கு ஒப்பான தவீலாத்தை என்ன செய்கிறாங்க? ஃபாசிதான தவீலாத்தை அப்படியே மாற்றி ஹக்க மாதிரி என்ன செய்கிறாங்க? மாற்றிடுறாங்க. அதே மாதிரி என்னது அதனுடைய அவங்க சூழ்ச்சியின் மூலமாக என்ன செய்றாங்க? பாத்திலான தவீலை ஹக்கு போல காமிச்சிடறாங்க. உதாரணமாக நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய பிதாத் வாசிகள் செய்வதை போன்று என்பதாக ஹஜ்ரத் இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி என்னது ஒரு வேலை பண்ணிடுறாங்க. இது 2வது விதமாக. 3வது சொல்ல போனால் என்ன செய்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது அவங்க வர்றாங்க. வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க? ஒரு சில விஷயங்களை பற்றி கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவிக்கிறாங்க, இதான் விஷயம் என்பதாக அறிவித்ததுக்கு பிறகு அவங்க நபிகிட்டேருந்து வெளியே போனதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க? அப்படியே அந்த பேச்சை மாற்றி செஞ்சுறாங்க. அப்படியே அதை மாற்றி பேசுகிறாங்க. இது போன்ற விஷயங்கள் என்ன செய்கிறாங்க? தஹரீஃப். ஒன்று என்ன செய்கிறது? லஃப்த ஒரு லஃப்த இன்னொரு லஃப்தை கொண்டு மாற்றிடுறது. இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் அதாவது பாத்திலான தவீல ஹக்கான தவீல் போல என்ன செய்யறது? காட்டுற உதாரணமாக ரஜிமுடைய விஷயத்தில் ரஜிம் அடிக்கணுங்கிறத என்ன செய்கிறாங்க? அப்படியே இல்லை அது ஜில்லு தான் அடிக்கணும் அப்படின்னு பாத்திலான ஒரு விளக்கம். ஆனால் ஹக்கு மாதிரி என்ன செஞ்சுறாங்க? காட்டிடுறாங்க. அதே மாதிரி சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேள்வியை கேட்குறாங்க. நபி சொன்ன பிறகு வெளியில் போய் அப்படி என்ன செஞ்சுறது? மாற்றி பேசுகிறது. இதெல்லாம் என்னது அவங்க செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அப்போ யுஹர்ரிஃபூனல் கலிம மவாதிஇஹி அம்ம தஹ்ரீஃபு பிமஅன தவீலில் பாத்தில். முதலாவது தஹரீஃப் ஆகிறது பிமான தவீலில் பாத்தில்னா பாத்திலான விளக்கத்திலே மானாவை கொண்டு தஹரீப் பிமானா அதனுடைய மானா என்னது? தவீல் பாத்தில். பாத்திலான தவீலுடைய கருத்தை கொண்டு தவீல் தஹரீஃப் ஏற்படுறது. முதல்ல பாத்திலான அதாவது பொய்யான அல்லது பாத்திலான ஹக்கில்லாத தவீல் விளக்கங்களுடைய கருத்துக்களை கொண்டு முதல்ல என்ன செய்யறது? அதில் மாற்றம் ஏற்படுத்துதல். ஃபக்கது வக்காஃபில் குர்ஆனி இந்த குர்ஆனில் இது போன்ற விஷயங்கள் நிகழ்ந்திருக்கிறது. மினல் ஜஹலத்தி அவில் முலாஹதத்தி அதாவது ஜஹலத்னா மடையர்களிடம் மூலமாகவும் அவில் முலாஹதத்தினா என்னது? அதாவது இந்த இதை வாதிடக்கூடியவர்கள். மினல் ஜஹலத்தி
அவில் மலாஹிதத்தி, அவில் மலாஹிதா என்பதாக சொல்லுவாங்க. அதாவது முல்ஹித், முல்ஹிதுடைய ஜம்ஆ தான் என்னது மலாஹித். முல்ஹித் என்பது அதனுடைய ஜம்ஆ முல்ஹிதூன் என்பதாக வருது, மலாஹிதா என்பதாகவும் வரும். அதாவது மறுக்கு காஃபிர்களுக்கு பொதுவாக சொல்றது, மறுக்கக்கூடிய. அதாவது அதுக்கு விளக்கம் சொன்னா என்னது, தாயின் ஃபித்தீன், தீன்ல குத்தி பேசுறவன், அதை விட்டு வேறு பக்கம் திரும்பக்கூடியவன். அதே போல என்னது, அதுக்கு தான் என்னது அல் முல்ஹித் என்பதாக சொல்றது. அதனுடைய ஜம்மா தான் மலாஹிதா, அதனுடைய ஜம்மா மலாஹிதா. அதாவது காஃபிருக்கு சொல்றது ரஜுலுன் முல்ஹிதுன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, மை ஜஹது உஜூத் அல்லாஹி காஃபிருன், அதாவது அல்லாஹுடைய உஜூதை மறுக்கக்கூடியவன், அல்லாஹ்வுடைய உஜூதை மறுக்கக்கூடியவனுக்கு என்ன செய்யுது சொல்லப்படுது, இது காஃபிர், அவனுக்கு என்ன செய்யுது முல்ஹித் என்பதாக சொல்லப்படுது. அதே மாதிரி நினைச்சுவாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு முல்ஹிதை பொறுத்த வரைக்கும் என்னது ஒரு அர்த்தம் எப்படின்னா வந்து எந்த மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், எந்த மதத்தையும் சார்ந்தவங்க கிடையாது. லா யுமினு பி ஐயத்தி தியானத்தின் அவ் ஷக்ஸின், அதாவது எந்த தியானத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிப்பட்டவனுக்கு சொல்லப்படும். எதுவையும் ஏற்றுக்கொள்ள, அதாவது நாத்திகன்னு சொல்லணும்னா அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ அந்த மடையர்கள் நாத்திகர்கள் குர்ஆனில் ஏற்படுத்தக்கூடிய அந்த தவீல், பாத்திலான தவீல்களை சொல்றது. உதாரணமாக நமக்கு தெரிகிற மாதிரி உதாரணமாக, அதாவது இவர்களை பற்றி காதியானை பற்றி வரும்பொழுது என்னது, அவங்க குர்ஆனில் ஒரு ஆயத்து வருது, ஹாத் நபியின் மாகான முஹம்மதுன் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூல் அல்லாஹி வஹாத்தமின் நபியின் என்பதாக வரும்போது நபிமார்களுடைய முத்திரை அவனுடைய இறுதி என்பதாக நம்ம அளிக்கிறோம். ஆனால் என்ன சொல்லுவாங்க, நபிமார்களில் மிகச்சிறந்தவர்கள் என்பதாக ஒரு பாத்திலான தவீல் ஹாத்தமுக்கு என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. இது போன்ற சில இது போன்ற விஷயங்களை அவங்க செய்கிறத பார்க்க. இந்த மாதிரி என்னது மலாஹிதுகள், அதாவது மறுக்கக்கூடியவங்க மடையர்கள் என்ன செய்கிறாங்க, பல தவீல்களை குர்ஆனுடைய விஷயத்தில் என்ன செய்கிறாங்க, செஞ்சுருக்காங்க. அது நிகழ்ந்திருக்கு. இது வந்து என்னது தவீல், அதாவது பாத்திலான தவீலை செய்கிறது. சரி, அம்ம தஹரீஃபு பி மஅனா இஸ்காத்தில் ஆயா, அதாவது ஆயத்தை விழுத்தாட்டி சொல்வதை கொண்டு தஹரீஃப் என்பது உதியா கலாமு, அதாவது என்னது அம்ம தஹரீஃபு, இன்னொரு தஹரீஃப் என்ன, பி மஅனா இஸ்காத்தில் ஆயா, ஆயத்தை விழுத்தாட்டுவதுடைய கருத்தின் மூலமாக தஹரீஃபை ஏற்படுத்துதல். உதியா கலாம், அதாவது ஊதியா கலாமும் பதிலிஹா, அதாவது ஊதியா கலாமும் பதிலஹா என்ன செய்யறது, அதுக்கு பகரமான ஒரு என்ன விஷயத்தை, ஒரு பேச்சை வைக்கிறது. கலாமி பதிலிஹா, அதாவது அதுக்கு மாற்றமான ஒரு அதுக்கு பகரமான ஒரு பேச்சை என்ன செய்ய வச்சிடறது. அப்போ ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையை மாற்றிட்டு இன்னொரு வார்த்தையை கொண்டு வச்சிடறது, அல்லது விழுத்தாட்டிடுறது. அதுக்கு பதிலாக முழுசாக வேற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுறது. பக்கத ஹஃபிதுல்லாஹு மின்ஹு கிதாபஹுல் அசீஸ், அதை விட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சான், தன்னுடைய வேதத்தை பாதுகாத்து விட்டான். இது உதாரணமாக அதில் என்ன செய்ய முடியாது, குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஆயத்துகளை விழுத்தாட்டுறதோ, ஆயத்துகளை மாற்றுறதோ, ஆயத்துகளை நீக்கிறதோ முடியாது. இதை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துட்டான். நஸ்குங்கிறது அல்லாவா, மா நன்சஹ் மின் ஆயத்தின் நுன்சிஹா அவ் நுன்சிஹா நஅதி பி கைரி மின்ஹா அவ் மிஸ்லி ஆலம் தஆலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதாக வருது. அது நஸ்குங்கிறது, மன்சூஹ் நாசிஹ்ங்கிறது அல்லாவாக அவனுடைய பொறுத்திருந்து ஏற்படக்கூடியது, அவனே மாற்றக்கூடிய. அவன் தான் என்னது, இந்தஹு உம்முல் கிதாப், அவன் தான் உம்முல் கிதாப் இருக்கு, இந்தஹு உம்முல் கிதாப், அவன் தான் என்ன செய்வான், மாற்றுவான், எல்லாம் செய்வான். இந்தஹு உம்முல் கிதாப், அவன் தான் என்னது, எல்லா கிதாபுடைய மூலம் அவன்கிட்ட தான் இருக்கு. அப்போ அதனால என்ன விஷயம், இந்த இடத்துல அந்த ஆயத்தை வந்து போக்குறது நீக்கிறதை விட்டு என்ன செய்யறது, அதை தூக்கிட்டு வேற ஒரு வார்த்தையை, வேற ஒரு ஆயத்தை வைக்கிறது, கலாம் வைக்கிறதுங்கிறது முடியாத ஒன்று. இது குர்ஆனில் நடக்காது. ஏன்னா அல்லாவே இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன் என்பதாக சொல்லிட்டான். சரி, இது ஒரு விதம். தாலிசத்து, மூணாவது, ரவல் புகாரி அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அறிவிக்கப்படுகிறது, அபூ ஹுரைரா அறிவிக்கப்படுகிறது. ரவல் புகாரி அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் லம்மா ஃபுத்திஹத் கைபரு உஹ்தியத் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாத்துன் ஃபீஹா சம்முன். அப்போ அதாவது கைபர் யுத்தங்கிறது ஹிஜ்ரி 7 நடக்கக்கூடிய யுத்தம். கைபர் கோட்டையை பிடிக்கிறதுக்காக வேண்டி நடக்கக்கூடிய யுத்தத்துக்கு தான் கைபர் யுத்தம் சொல்லி சொல்லுவாங்க. அது யூதர்களுக்கு எதிராக நடந்தது தான். அந்த யுத்தத்தில் தான் என்ன செஞ்சாங்க, கடுமையான தோல்வி அடைஞ்சு என்ன செஞ்சாங்க, விரட்டப்பட்டாங்க, யூதர்கள் விரட்டப்பட்டாங்க. அதில் வந்து என்னது, சூரத்துல் ஹஷர்ல அதை தெளிவாக சொல்லப்படும். அப்போ இந்த யுத்தத்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹிஜ்ரி 7 நடந்துச்சு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கலந்து கொண்டாங்க. இந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் அன்றைய இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, சஹாபாக்களை எல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, நாளை நான் இந்த கொடியை ஒரு மனிதருடைய கையில் கொடுப்பேன், ஒரு மனிதருடைய
கையிலே கொடுப்பேன். அவர் அல்லாஹ்வை அவருடைய ரசூலையும் பிரியப்படுகிறார், அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் அவரை பிரியப்படுகிறார் என்பதாக சொன்னவுடன் சஹாபாக்கள் எல்லாம் எல்லாருமே என்ன செய்றாங்க, ஆர்வமா இருக்கிறாங்க. நாளைக்கு நமக்கு இந்த கொடி கொடுக்கப்பட்டா நல்லா இருக்குமே, நான் அந்த பாக்கியவானாக இருக்கக்கூடாதா என்பதாக உயிருக்காக வேண்டி, எதுக்கு உயிரை கொடுக்கறதுக்காக வேண்டி சொல்லப்படுது, அவங்க தயாரா இருக்கிறாங்க. ஏன் நோக்கம்? அல்லாஹுடைய ரசூலுடைய பிரியம். மறுநாள் காலையில் அதே போன்று வர இந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படுது. அதாவது இவங்க ஏற்கனவே வளர்த்தி அவங்க முட்டு போட்டு என்ன செய்றாங்க அப்படி நின்று பார்க்குறாங்க. நம்மளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு விடுவார்கள் என்பதாக எட்டி தலையை ஒட்டி ஒட்டி பார்க்குறவங்க எட்டி எட்டி பார்க்கறது அந்த மாதிரி பார்க்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அந்த மஜ்மாவை பார்த்துட்டு கேட்குறாங்க, ஐன அலி இப்னு அபி தாலிப், அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்கே அவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே சஹாபாக்கள்லாம் ஒரு சிலர், யா ரசூலுல்லாஹ் அவர் கண்ணில் வலியா இருக்கே யா ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவரை கூட்டுவாங்க. வந்தவன் நபி தன்னுடைய அந்த உமிழ் நீர் முபாரக்கு, அந்த உமிழ் நீர் எடுத்து என்ன செய்கிறாங்க, முபாரக்கான உமிழ் நீர் அவருடைய கண்ணில் வைக்கிறாங்க. கண் சரியாயிருது. அப்போது என்ன செய்யறாங்க, அவங்க கையில் இந்த கொடியை கொடுக்குறாங்க. இப்போ அவர் மூலமாக அலியுல்லான் மூலமாக என்னது, அந்த ஹைபருடைய கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அது சந்தேகம் இல்லை. எந்த அளவுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருடைய யுத்தத்தை கொண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த நேரத்தில் தான் யார், ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் சென்றிருந்தார்கள் அல்லவா, அவங்க இப்போ தான் என்ன செய்றாங்க, திரும்பி வர்றாங்க. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அஃப்ரஹு பி ஃபத்ஹி ஹைபர் அம் குதூமி ஜாஃபர், நான் வந்து ஹைபருடைய வெற்றியை கொண்டு மகிழ்வேனா அல்லது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வருகையை கொண்டு சந்தோஷப்படுவேனா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட அந்த விஷயம் இருக்கிறது. அப்போ உஹதியத் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாத்துன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆடு ஹதியாவாக வழங்கப்பட்டது. ஃபீஹா சம்முன், அதிலே விஷம் தடவப்பட்டிருந்தது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, இஜ்மஉ லி மன் கான மினல் யஹூதி ஹுனா, இங்கு யூதர்களிலிருந்து யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் இங்கு ஒன்று கூட்டுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஃபகால லஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, அவர்கள் ஒன்று கூட்டினதுக்கு பிறகு கேட்குறாங்க, மன் அபூக்கும், உங்கள் தந்தை யார்? காலு, அவர்களெல்லாம் சொல்றாங்க, ஃபுலானுன், ஒரு பேரை சொல்றாங்க, இவர் தான் எங்களுடைய தந்தை என்பதாக. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்றாங்க, கதப்தும், நீங்கள் பொய் சொல்லி விட்டீர்கள். பல் அபூக்கும் ஃபுலானுன், உங்களுடைய தந்தை இவரல்ல இவரல்லவா என்பதாக உதாரணமாக அவங்க ஒரு பேரை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெய்துன் என்பதாக சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி என்ன செய்றாங்க, ஜெய்துன் இல்லை அம்ருன், ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுது. அப்போ அவர் அந்த பேரில் இவர் தான் சொன்ன உடனே ஃபக்காலு, அப்போ அவங்க எதுக்கோ ஒரு வேண்டி என்னது சூழ்ச்சிக்காக போய் சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, நபிக்கு தெரியாதோன்னு நினச்சிட்டு சொன்னாங்களா, இல்லை நபியை வந்து என்னது அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி சொன்னதுக்கு பிறகு ஃபக்காலு, அப்போ எல்லாரும் சொன்னாங்க, யூதர்கள், சதக்த ஒ பரர்த்த, நீங்கள் உண்மையைத்தான் சொன்னீர்கள், இன்னும் சரியாகத்தான் சொன்னீர்கள், நல்லதுதான் சொன்னீங்க என்பதாக சொன்ன உடனே சும்ம கால லஹும், பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களும் கேட்டார்கள், ஹல் அன்தும் சாதிகிய அன் ஷையின் இன் சஅல்துக்கும் அன்ஹு, நீங்கள் என்னுடைய விஷயத்தை, நான் ஒரு விஷயத்தை பற்றி உங்களிடம் கேட்டால் அது விஷயத்தில் என்னிடம் நீங்கள் உண்மையை சொல்வீர்களா, உண்மையை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மை பேசுவீங்களா, நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் அதுக்கு பதில் உண்மையான பதிலை சொல்வீர்களா என்று கேட்கும்போது காலு அவர்கள் சொல்றாங்க, நாம் யா அபுல் காசிம், அபுல் காசிம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது குன்னியத்தின காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த மகனாருடைய அந்த குன்னியத்தை வைத்து என்னது அபுல் காசிம் என்பதாக சொல்லப்படும். அதனால தான் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும்போது உங்களுடைய இஸ்முக் மஸ்முக்குல் கரீம் என்று கேட்டாங்க. அப்படி நபி என்ன செஞ்சாங்க, குரா, அதாவது நிஸ்ஃபு குராபின் சவுத்து குராபின் நிஸ்ஃபி சிம்சிம் என்பதாக சொன்னாங்க. நிஸ்ஃபு சிம்சிம், அதாவது சவுத்து குராப், அல் கா, காங்கிறது சவுத்து குராப், சிம்ங்கிறது சிம்சிம் என்பது கடுகு, அதனுடைய பாதி. அப்போ அல் காசிம், காசிம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் காசிம்ங்கிறத அந்த பலாகத்தோடு என்ன செஞ்சாங்க, பதில் சொன்னாங்க. இது உதாரணத்துக்காக சொல்லப்படுது. அப்போ காலு நாம் யா அபுல் காசிம், அபுல் காசிமே நீங்கள் சொல்கிறது சரிதான் என்பதாக அவர்கள் சொல்கிறாங்க. ஒயின் கதப்னா க அரஃப்து கிதுபனா, நாங்கள் அரஃப்த கிதுபனா, நாங்கள் உங்களிடம் பொய் சொன்னால் நீங்கள் எங்களுடைய பொய்யை திட்டமாக அறிந்து விடுவீர்கள். கமா அரஃப்தஹு ஃபி அபீனா, எவ்வாறு நீங்கள் என்னது அதை அறிந்தீர்களோ ஃபி அபீனா, எங்களுடைய தந்தையுடைய விஷயத்தில் நாங்கள் எங்கள் தந்தை பேரை பொய்யா சொன்னோம், நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கிட்டீங்க நாங்கள் பொய் சொல்கிறோங்கிறத என்ன செஞ்சிட்டீங்க, உணர்த்திட்டீங்க. ஒயின் கதப்னா க அரஃப்த
கிதுபனா கமா அரஃப்தஹு ஃபி அபீனா, நாங்கள் உங்களிடம் பொய் சொன்னால் நீங்கள் எங்களுடைய பொய்யை கண்டுபிடித்து விடுவீர்கள், தெரிந்து விடுவீர்கள். எவ்வாறு எங்கள் தந்தை விஷயத்தில் நீங்கள் கண்டுபிடித்தீர்களோ அதே போல் நாங்கள் எங்கள் தந்தை பேரை தப்பாக சொன்னோம், நீங்கள் கரெக்டாக என்ன செஞ்சிட்டீங்க, பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சரியான பேரை சொல்லிட்டீங்க. அதே போல் நாங்கள் பொய் சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபகால லஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஹ்லுன் நார், நரகவாசிகள் யார் என்பதாக கேட்டார்கள். ஃபகாலு, அவர்கள் சொன்னார்கள், நகூனு ஃபீஹா யஸீரன் சும்ம நகூனு ஃபீஹா யஸீரன் சும்ம தஹ்லுஃபூனா ஃபீஹா. அப்போ நாங்கள் அதில் என்ன செய்வோம், கொஞ்ச நாளைக்காக இருப்போம். ஏற்கனவே சொன்னாங்கள் இல்லா ஐயாமும் மஅதூதா, அதாவது நாங்கள் சபாத் ஐயாம், அதுபோல் அல்ல அர்பஈன் லைலத்தன், அதுபோல் ஏற்கனவே பல விஷயங்களும் வந்திருக்குது. நாங்கள் கொஞ்ச நாட்கள் என்ன செய்வோம், அதில் இருப்போம், கொஞ்சம் தான் அதில் இருப்போம். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க, அதில் எங்களுக்கு பின்னால் வந்து விடுவீர்கள். அப்படின்னா என்னது, எங்களுக்கு பின்னால் நீங்கள் வந்துடுவீங்க, நாங்கள் வெளியே போயிடுவோம். ஃபகால லஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஹ்ஸவு, வாயை மூடுங்க, நாசமாக போங்கன்னு அர்த்தம். இஹ்ஸவுனா வாயை பொத்துங்க, பேசாதீங்க. வல்லாஹி லா நஹ்லுஃபுக்கும் ஃபீஹா அபதா, நாங்கள் உங்களுக்கு பின்னாடி வரவும் மாட்டோம், உங்களுக்கு பின்னாடி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அதில் நுழையவும் மாட்டோம், ஒருபோதும் அதில் நாங்கள் உங்களுக்கு பின்னாடி வரமாட்டோம், வாயை பற்றிட்டு போயிருங்க அப்படின்னு. இஹ்ஸவுங்கிறது ஒரு, அதாவது ஒரு ஒரு எச்சரிக்கையும் கண்டிப்பையும் கேவலத்தையும் மொத்தமாக சேர்த்த வார்த்தை. அல்லாஹ் சொல்ல இஹ்ஸவு வலா துக்க, அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, வலா துக்கல்லிமூன், பேசாதீங்க. அப்போ அந்த வார்த்தை இருக்குத, ரொம்ப எச்சரிக்கக்கூடிய வார்த்தை, ஒரு கேவலத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை. நீங்கள் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அந்த வார்த்தையை பேசாதீங்க, வாயை மூடுங்கன்னு அர்த்தம். சும்மா கால லஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அன்தும் சாதிகி அன் ஷையின் இன் சஅல்துக்கும் அன்ஹு, என்னை நீங்கள் எங்கள்ட்ட என்னிடம் நீங்கள் உண்மை பேசுவீர்களா ஒரு விஷயத்தை பற்றி, இன் சஅல்துக்கும் அன்ஹு, அதை பற்றி நான் உங்களிடம் கேட்டால் உண்மை சொல்வீர்களா? காலு, சொன்னாங்க, நாம் யா அபுல் காசிம், அபுல் காசிமே, ஆமா நாங்கள் கண்டிப்பாக உண்மை சொல்வோம். கால, சொன்னாங்க, ஹல் ஜஅல்தும் ஃபி ஹாதிஹி ஷாத்தி சம்மன், ஹல் ஜஅல்தும், நீங்கள் ஆக்கினீர்களா, ஃபி ஹாதிஹி ஷாத்தி, இந்த ஆட்டிலே, சம்மன், அதாவது விஷத்தை நீங்கள் தடவினீர்களா, விஷத்தை இதிலே போட்டிருக்கீங்களா, விஷத்தை தடவி இருக்கின்றீர்களா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது, ஃபகாலு, சொன்னாங்க, நாம், ஆமா. கால ஃபமா ஹமலக்கும் அலா தாலிக், அதன் மீது உங்களை தூண்டியது எது, சுமத்தியதுன்னா என்னது, உங்களை தூண்டியது எது, எந்த விஷயத்தின் பக்கம் உங்களை ஏவிச்சு? ஃபகாலு, சொன்னாங்க, அரத்னா இன் குன்த காதிபன் அன் நஸ்தரிஹ மின்க், அரத்னா, நாங்கள் நாடினோம், இன் குன்த காதிபன், நீங்கள் பொய்யராக இருந்தால், அன் நஸ்தரிஹ மின்க், நாங்கள் உங்களை விட்டு ஒரு விடுவிப்பை தேட நாடினோம். மஸ்தினா, உங்களை விட்டு, எங்களுடைய தொல்லையை விட்டு நாங்கள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, உங்களை விட்டு நாங்கள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக நானோம், உங்களை விட்டு, அதாவது தொல்லை கொஞ்சம் அந்த மாதிரி என்னது, உங்களை விட்டு நாங்கள் நீங்கிறதுக்காக நானோம், நீங்கள் இறந்து, அதாவது பில்லா, நீங்கள் இறந்து போயிருவீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சுருவோம், ஆஹா, அப்படி ஒரு விஷயமே இல்லாத மாதிரி நாங்கள் ரிலாக்ஸாக வாழ்வோம். வைன் குன்த நபியன், நீங்கள் நபியாக இருந்தீங்கன்னா, லம் யதுர்ருக், இந்த விஷயம் உங்களை ஒன்றுமே செய்யாது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ இதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த வைக்கப்பட்ட விஷயத்தில் என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொண்டையில் அது இறங்கவில்லை. அதற்கு முன்னால் என்னது, ஒரு சஹாபி மட்டும் என்ன செஞ்சாங்க, அதை சாப்பிட்டு விட்டு இறந்து விட்டார்கள் என்பதாக சொல்லப்படுது. வேறு எந்தவித அசம்பாவிதமும் அங்கே நடக்கலை. அப்போ அதுக்கு பகரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்து அந்த சஹாபி மட்டும் அங்கே என்ன செஞ்சாங்க, இறந்தார்கள் என்பதாக, மேலும் அந்த வச்ச பெண் இருக்கால, அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை தெரிகிறது. நபியின் யூதர்களுடைய அந்த நடைமுறைகள், அவருடைய செயல்பாடுகள், அதற்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார் என்பது நமக்கு ஒரு வழிகாட்டுதல். அதே போன்று குர்ஆனுடைய விஷயத்தில் மிகவும் கவனமாகவும் கண்ணும் கருத்துமாகவும் இருக்க வேண்டும். விளக்கமோ தவீலோ வார்த்தையோ எது வேண்டுமானாலும் எச்சரிக்கையாக பேச வேண்டும், எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் இங்கு உணர்த்தி காட்டப்படுகிறது. அல்லாஹு தாலா இந்த குர்ஆனின் மூலம் நமக்கு தெளிவான விளக்கத்தை, ஹிக்மத்தை தந்து நம்மை அவனை பின்பற்றக்கூடிய உண்மையான நல் மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.